என்ன லோன் மட்டும் வாங்கவே கூடாது உங்க அனுபவத்துல சொல்லுங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. லோன்லயே ஃபர்ஸ்ட் லோன் அப்படிங்கிறது ஹவுசிங் லோன் அப்படின்னு நான் காரணம் சொல்லுங்க. காரணம் வந்து இதுதான் சார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க. Tell me. ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினதுக்கு அப்புறம் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் கழிச்சு நான் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டா எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. அதுல இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் 95% வந்து இன்ட்ரெஸ்ட் தான் எடுக்கறாங்க. இன்ட்ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. அதானே உலக வழக்கம். 4 வருஷம் கழிச்சு போய் கேட்கும்போது 30 லட்சத்துல 28,50,000 லோன் அப்படியே இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இன்ட்ரெஸ்ட் அதாவது வெறும் 50,000 1,50,000 மட்டும் தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன போய் நான் க்ளோஸ் பண்ணணும்னு போனா கேட்கும்போது ரொம்ப அருமையா கொடுத்துட்டு லோன் க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். இங்க வா. ஐயா யாருக்காரப்பே? எவ்வளவு கடன் கட்டிங்க பேங்க்ல? சார் நான் வந்து 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் சார். கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. கரெக்ட் போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை நாள் கழிச்சு? 1 மாசம். அது தேவையில்ல. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். என்ன கெடுல கொடுத்தாங்க? நீங்க ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கு இல்ல தம்பி. என்ன கெடுல கொடுத்தாங்க? என்னோட ஏஜ பார்த்தாங்க. நீங்க 20 வருஷம். அது வேண்டாங்க. அது அனாவசியம். முடியற அமௌண்ட் வந்து 28,000 ரூபாய். 28,000. ஆண்டுல கட்டுவீங்க 20 ஆண்டு. 20 ஆண்டு. ஐயோ என்னப்பா வேமா சொல்ல பதறி இருக்கீங்க. அத வட்டி எவ்வளவு ஆகும் அந்த 30 லட்சத்துக்கு? 9.5% அவங்க சொன்னது சார். எனக்கு தொகை சொல்லுங்க சார். இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. எனக்கு அது தனியா சொல்லல சார். எனக்கு இதுதான் இஎம்ஐ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மென்ட்னு சொன்னாங்களே தவிர அத போட்டு ஏன் கலரிக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலை வெட்டிய பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பிரின்சிபல் இவ்வளோன்னு கண்டிப்பா சொல்லல. அதை பத்தி எனக்கு தெரியாது. ஏன் நீங்க கேட்டு கேவாங்கல? அப்புறம் என்ன? எனக்கு கடன் கிடைச்சு வீட வாங்கணும்னு நினைப்பேனா பிரின்சிபல் தான் பின்னாடி பிடிப்பாங்கன்னு எனக்கு இதை யாருமே நான் சொல்றேன். பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தரேன். ப்ராசசிங் ஃபீ இவ்வளவு வேணும். எனக்கு வந்து வாங்கிட்டு பிறகு அதை பத்தி பேச வேண்டாம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. மாத வட்டி வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு 1 ரூபாய் வட்டி போட்டாவே சரி எவ்வளவு செலவும்? 30,000 ஆகும். அப்படி விவரமா சொல்லு. கட்டுறது 26,000 தான். எப்படி அசல குறையும்? எங்களுக்கு போட்டுக்கிறாங்க இல்லையா முதல்ல, உங்களுக்கு நான் வட்டி கொடுக்கணும் இல்லையா? டேய் மேட்டர் அப்படியே திருப்பி விடுற பத்தியா? சேவிங்ஸ் டெபாசிட் வாங்கினா லோனா வாங்குறது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? அது கேக்குறதுக்கே 36 மாசம் எடுத்துட்டு இருக்கீங்க. விவரம் கேட்டா அதை சொல்லு, விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு இருக்காரு. 2வது மாசம் போய் கேட்க கூடாது. சார் அந்த டைம்ல தான் சார் நான் வீடு கட்டி முடிக்கிறேன். நார்மல் மேன் அப்படிதான் சார் இருப்பாரு. மனுஷன் சாதாரண மனுஷன் அடிச்சா வலிக்கிறே நான் கேட்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இதுக்காக நாங்க பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு அவங்கள்ட்ட லோன் வாங்க முடியும்? நாங்கெல்லாம் களிமண்ண வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சொல்றது புரியுது. அவருக்கு எப்படி குறையும் அப்ப கணக்கு சொல்லுங்க. ஏன்னா புரிதல் இல்லாம தானே அவர் கேக்குறதா நீங்க நினைக்கிறீங்க. நினைக்கிறேன் அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன். அதை சொல்லு முதல்ல. மாசம் 30,000 மணிக்கு நான் பணம் கட்டியிருக்கேன். 5 வருஷம் கட்டிட்டேன். இப்ப எங்க கையில காசு வந்துருச்சு. ப்ரீ க்ளோஸ் பண்ணணும். எவ்வளவு பணம் கேட்பீங்க? மர்க்கா சொல்லு. 20 வருஷம் லோனுங்க. மாசம் 30,000 ரூபாய் கட்டுறேன். 5 வருஷம் கட்டிட்டேன். சரிங்க. 5 வருஷம் கழிச்சு நான் மீதி வந்து எவ்வளவு கட்டுனா ப்ரீ க்ளோஷர் பண்ணிக்கலாம். உங்க பேங்க் ஒத்துக்கும். கணக்கு போட்டு வைங்க. இல்ல இல்ல சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. நான் பிரேக் தரேன் சார் உங்களுக்கு. நான் பேப்பர் பேனெல்லாம் தரேன். ஏன்னா கடைசியில ஒரு வாய் கணக்கு சொல்லி உண்மை புரியாம போயிடக்கூடாது. இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்னா ஓடுறக்கா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இட் மைட் பி வெரி அன்கம்ஃபர்டபிள் பொசிஷன் ஃபார் யூ, பட் திஸ் இஸ் யுவர் பொசிஷன். ஏயா என்ன வைரமுத்து கழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஆவரேஜா தமிழ்நாட்டுல நிறைய பேர் ஹவுசிங் லோனுக்கு வாங்கி இருக்கிற மிடில் கிளாஸ் உடைய அமௌண்ட் 30 லட்சம். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். மாதிரி எனக்கும் அஜெண்டா இருக்குல்ல, நாங்க பப்ளிக்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. எதுன்னு பொழுதுபோக்கா பேசிட்டு இருக்க நம்ம கணக்கு போட்டு வைங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு பேங்க் நான் எவ்வளவு கட்டுனா கடனை அடைக்கிறதுக்கு ஒத்துக்கும். இவ்வளவுதான் கேள்வி. பேப்பர் பேனா இப்போது வழங்கப்பட மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. 30 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி இருக்கிறாரு. 5 வருஷம் 30,000 மேனி இஎம்ஐ கட்டி இருக்காரு. அவர் இப்ப லோனை க்ளோஸ் பண்ண வர்றாரு. இதுக்கு எவ்வளவு ப்ரீ க்ளோசர் சார்ஜ், இவ்வளவு பணத்தை நான் பேலன்ஸ் கட்டணும். இப்படி கேளு. So 12 lakhs plus the interest, whatever the interest applied for the 5 years. அவ்வளவுதான். நான் ரொம்ப தெளிவா கேட்டேன். கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டியே. பப்ளிக்கு புரியுற மாதிரின்னு நீங்க வேணும்னே தான் புரியாம பேசுறீங்களான்னு கூட எனக்கு சந்தேகம் வருது. பாஸ் சம்திங் ராங். கரெக்ட்டா? கேட்டது ரொம்ப சிம்பிள் சார். இங்க இருக்கக்கூடிய சாமானியர்களுக்காக தானே பேங்க் நடக்குது. இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காது. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. 30,000 மேனிக்கு 5 வருஷம் கட்டிட்டாருங்க. இப்ப லோனை ப்ரீ க்ளோஸ் பண்றாருங்க. இவர் எவ்வளவு கட்டணும்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அதான் இந்த 12 லட்சம் ரூபாய் plus அந்த interest அந்த முதல் 5 வருஷம். அதான் சார் எவ்வளவு கேக்குறேன். ஏய் நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. மாசம் கட்டுறதுக்கு அது பிரின்சிபல் குறைச்சிட்டே வரும் இல்லீங்களா உங்களுக்கு? அதான் சார் ஒரு கேப் கொடுத்து உங்களுக்கு சார் இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஏய் இல்ல சரடா 30,000 தான் கட்டுறேன். உங்களுக்கு சார் எனக்கு என்னன்னா ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா ஒரு இவ்வளவு கட்டுன, அதாவது நான் ஒரு பாலிசி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. ரொம்ப சந்தோஷம்டா. கோடு போட்டு முதல் வருஷம் இவ்வளவு வரும், 2வது வருஷம் இவ்வளவு வரும், 3வது வருஷம் இவ்வளவு வரும்லாம் சொல்லிடுறீங்க இல்லையா? டெஃபினெட்லி.
30,000 ரூபாய் மேனிக்கு ஒருத்தர் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கான் அப்படின்னா like 70,000. அந்த கணக்கு தான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். விட மாட்டான் போல் இருக்கு. ரஃபாவாவது சொல்லுங்க சார் எவ்வளவு ஆகும்னு. பக்கத்துல சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங். இல்ல பேங்க்ல இருக்கவருக்கு இந்த பேசிக் ஐடியா கூட இருக்காதா சார்? சத்தியமா தெரியாது சார். 30,000 இன்டு 12 சார், இன்டு 5 வருஷம் சார். ஆமா சார், அதான் நான் சொன்னேன் சார். அதுதான் சார், அதுதான். உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன். நேஷனலைஸ் பேங்க் வந்து ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் எதுவும் வாங்குறது இல்லைங்க சார். அதான் சார் எவ்வளவு கட்டணும்னு கேக்குறேன் சார். ரஃபா சொல்லிட முடியாதா சார் இத? இதுல ஏன் சார் இவ்வளவு ஹைட் பண்ணணும்? டிரான்ஸ்பரண்டா இருக்கலாமே சார். சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது சொல்லுவாங்க, சொல்லி நம்புறேன். அதுக்கு ஒரு டேபிளே இருக்கும். இல்லைன்னா நீங்க எப்படி சொல்றீங்கன்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. பாரதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, படிச்சவங்க சூதுவாது பண்ணப்படாது. இதுக்கு மேல நான் சொல்லவே மாட்டேன். இவ்வளவு கட்டுவேன் டேபிள்ல இருக்கும் சார். தட்டி 60 மாசம் கட்டினா எவ்வளவுன்னு உங்களுக்கு இருக்காதா சார்? நான் தப்பு பண்ண மாதிரி என்னவே குத்தம் சொல்லுப்பா நீ. இன்ட்ராக்ட் அப்ராக்சிமேட்டா ஃபார் அந்த இருக்கும் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு அது ஒரு பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 2.5 lakhs வரும் சார். அவ்வளவுதானா? 5 வருஷம் கழிச்சு இப்ப நான் 30 லட்சம் ரூபாய் சார் கமிட் பண்ணுங்க சார். நான் ஏத்துக்க மாட்டேன். நல்லா இருக்கே கதை. மாசம் 30,000 மேனிக்கு 5 வருஷம் கட்டிட்டேன். இப்ப நான் திரும்ப வந்து உங்கள்ட்ட ஒரு 14.5 லட்சம் ரூபாய் கட்டினா போதும். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ரீபேமெண்ட் 5 வருஷம் 5 வருஷம் கட்டிருக்கீங்க, இன்னும் 5 வருஷம் கட்டணும். 20 வருஷம் லோன் இருங்க சார். நீ யாராவே எந்திரி முதல்ல. என்னடா ஆமா ஏன் சார் வருஷா இதுல ஒண்ணுமே இல்லையே சார். வேற எதனா கூட நீங்க சுத்தி விடலாம். இதுல ஒண்ணுமே இல்லையே. ரொம்ப சிம்பிளா தான் பேசுறோம். டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில். 30 லட்சம் ரூபாய் லோனுங்க. ஒரு மாசத்துக்கு 30,000 மேனிய இஎம்ஐங்க. சரியா? மறுபடியும் முதல்ல இருந்தா கட்டி முடிச்ச பிறகு நான் ப்ரீ க்ளோஸ் பண்றேன். நான் வந்து பேங்க்ல என்னுடைய லோனை ஃபுல்லா செட்டில் பண்ணிடுறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவுதான். சொல்லுங்க சார். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா? 45 minus 15. ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். எனக்கு இந்த கணக்கு ஒண்ணு வேணாம் சார். ஓ அந்த பயம் இருக்கா? ஆமா சார். காசு இந்த இருக்கு சார். கையில இருக்கு சார், வாங்கிக்கோங்க சார். எனக்கு லோன் வேணாம், ஒண்ணு வேணாம் சார். நீ உழைச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க எல்லாரும். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. உங்களை கேள்வி கேட்டா இந்த இங்க வச்சு கேட்கல இப்படிதான் பதில் சொல்றீங்க. உங்ககிட்ட நாங்க கேள்வி கேட்டு அவருக்கு என்ன புரியுற மாதிரி இப்ப நீங்க சொல்லிட போறீங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நான் ஒண்ணும் இல்ல சார். 3 லட்சம் ரூபாய் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு சார் லோன். இப்போ நான் லோனை க்ளோஸ் பண்ணா எவ்வளவு சார் நான் பே பண்ணனும்? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. பிரைவேட் செக்டர் பேங்க் சார். சார் எவ்வளவு சொல்லுங்க சார். சார் 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ 20,000 30,000 சொல்ல முடியும் நீங்க? இது டூ மச். இது டூ மச். நான் 30,000 ரூபாய் உங்களுக்கு சார்ஜ் பண்றேன். நான் எதுக்கு சார்ஜ் பண்றேன்? எதுக்கு சார்ஜ் பண்ண கூடாதுன்னு நான் கேக்குறேன். எப்படி பண்ணுவீங்க? உங்க இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம். எங்க கிட்ட வேணாம். at the discretion of the bank can charge their own pre-closure charges. இப்ப நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டுன? நீங்க எப்ப கேக்குறேன் சார். எத்தனை நாள் பப்ளிக் பேராசியா இருக்காங்களோ அத்தனை நாள் நீங்க ஏமாந்துட்டு தான் சார் இருப்பீங்க. என்னையா பயமுறுத்துற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. 250 ரூபாய் 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுவீங்க. மினிமம் பேலன்ஸ் 200 சார்ஜ் பண்ணுவீங்க. அப்புறம் அதுக்கு அக்கவுண்ட் ஓபனிங் doing டேய் எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். சார்ஜ் பண்ணுவீங்க. மந்த்லி ப்ராடக்ட்ஸ் 2,50,000 இருப்பீங்க. ஆனா நாங்க பப்ளிக் சேவை செய்றோம்பீங்க. டேய் என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? you asked him to drag bank to the court. பேங்க்குகளை நாங்க கோர்ட்ல மன்னிப்பு கேட்க வச்சிருக்கோம். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. பேங்க்குகளுக்கு இன்னைக்கு யார் இறை? ஏன்னா பேங்க் ப்ராஃபிட் கால் தேடுது இல்லையா? இறைதான். என்னடா புசுக்கு மரியாதை பேசிவிட்ட? சரி உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கா? இந்த பேங்க்குக்குலாம் யார் டார்கெட்? இதெல்லாம் இத எங்க பிடிக்கிறான்? பேங்கோட டார்கெட்ஸ் இப்போதைக்கு யாரு அப்படின்னா யார் வந்து பேங்க்குக்கு ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ண மாட்டாங்களோ அவங்க தான் டார்கெட்ஸா இருப்பாங்க.